நாகை மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழையின் அளவு எவ்வளவாக இருக்கிறது? விரிவா பதிவு செய்யுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடர்ச்சியாக அந்த கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சில நாட்களாக விட்டு விட்டு மழையானது பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலையிலிருந்து சுமார் ஒரு 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், திக்கல், கீழ்வேலூர், பரவை உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையினால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்று சொல்லப்பென்றால் இந்த கோடை உழவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த மழையானது ஒரு மிகுந்த அளவிற்கு கை கொடுக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழையானது பெய்து வருவதால் நாகப்பட்டினம் நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த கருமேகம் சூழ்ந்து ஒரு இரவு நேரத்தை மாலை நேரத்தை போலவே பகல் நேரமும் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் தங்களுடைய முகப்பு விளக்கை எரிய விட்டபடியே பயணிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். காலையிலிருந்து வெளியில் செல்லக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக கனமழையினால் கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒதுங்கி நிற்பவர்களும் அவர்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் தவிர்ப்பதும் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் கோடைகளுடைய தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.